நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலையில சீக்கிரமா சமைக்கணும்னு சொல்லி அம்மா இந்த தக்காளி சாதம் தான் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு 2 அழகு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர்ல 2 கரண்டி எண்ணெயும் 1.5 கரண்டி நெய்யும் சேர்த்து இது கூட 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ இது கூட கட் பண்ண 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இது கூட 4 தக்காளியை சேர்த்து நல்லா குழைய வதக்கினக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் விட்டக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். 2 அழகு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 அழகு தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணி நல்லா கொதி வந்தக்கப்புறம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்து கூடவே 1 கப் புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப அரிசி நல்லா மேல தெரியிறப்ப குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டா உதிரி உதிரியா செம்ம டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி.